வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்வீட்டு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அற்புதமாக அட்டகாசமாக இனிப்பாக சுவையாக நாவில் கரைகிற மாதிரி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு வேர்க்கடலை வச்சு வெல்லத்தை வச்சு அற்புதமான லட்டு ஈஸியாக செய்ய போகிறோம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்லா ஒரு கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு வறுத்தது இருந்தால் அதை லைட்டாக சூடு வரா மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா? இது பச்சை வேர்க்கடலையே வறுத்துக்கிறோம். எப்படின்னா அது நல்லா வெடித்து அந்த தோலை உரித்து எடுக்கிற அளவுக்கு செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும், சரிங்களா? வீட்டில் எதுவுமே கடையில் வாங்கலை, வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக அதே டைமில் ரிச்சாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, சரிங்களா? செவந்து வரட்டும். அது அதுக்கப்புறம் அது செவந்து அதை தனியாக எடுத்து வச்சிட்டோன்னே எள்ளு, வெள்ளை எள்ளு, உங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லது தான், சரிங்களா? இன்றைக்கி வெள்ளை எள்ளு இருந்ததுட்டு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா டிப்புன்னு இது கடுகு மாதிரி பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் கருகு விட்டுறக்கூடாது, ஆனால் பொரியணும். அப்போ பொரிஞ்சாதான் அது ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக அப்படியே நல்லா வெடித்து வாசமாக வரும், சரிங்களா? அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் சம அளவு எடுத்துக்கிறோம் நம்ம, வேர்க்கடலையும் எள்ளும், சரிங்களா? நல்லா வறுந்துருச்சு. இப்போது வேர்க்கடலையை தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். எள்ளையும் எடுத்துக்கிட்டு வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். கொஞ்சம் போல் பனங்கற்கண்டு எங்கிட்ட இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க. இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டா விட்டுருங்க, சரிங்க? வேறு எந்த வாசனைக்கு ஏலக்காவோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான், சரிங்களா? நம்ம இப்போ வேர்க்கடலை உருண்டை அது மாதிரிலாம் செய்யலாம் கூட பாகு எடுக்கணும், கம்பி பதம், அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக, சரிங்களா? இப்போ அது தோல் உரித்து எடுத்த வேர்க்கடலை எள்ளு எல்லாத்தையுமே ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வெல்லம், உங்களுக்கு வெல்லம் அதே மாதிரி ஒரு கப்பு சேர்த்தோம் இல்லையா பருப்புங்க, அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு பொறுத்த மாதிரி சேர்த்துங்க. இதை மிக்சியில் ரிவர்ஸில் திருப்புங்க. இந்த பக்கம் திருப்பிடாதீங்க, எண்ணெய் நிறைய அப்புறம் மிக்சியில் ஒட்டிக்கிட்டு அரையாது. ரிவர்ஸில் லைட்டாக திருப்புனிங்கன்னா எல்லாமே கலந்து அழகாக நம்ம வந்துடும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 4-5 திருப்பினாலே ஈஸியாக வந்துட்ட பிறகு அதை நல்லா குறகுறன்னு நம்ம அரைச்சிக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து தட்டுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். மாதிரி விட்டு திருப்பிக்குங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. இதை தட்டுக்குள்ளே கொட்டிக்கலாம் நம்ம. இப்படியே பிடிக்க வந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம நெய் தெளித்து நல்லா சூடு பண்ணி தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம, சரிங்களா? இது லைட்டாக இப்போது திருப்பி வாணலியில் போட்டு சூடு படுற அளவுக்கு லைட்டாக வதக்கி நெய் போட்டு வதக்கி எடுத்துங்க, சரிங்களா? நல்லா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே வறுத்தது தான் இது. அந்த சூடேறி அந்த லட்டு பிடிக்கிற பதம் வரணும், அது மட்டும்தான். அதுக்காக வேண்டி திருப்பி வாணலியில் அதை கொட்டிக்கிட்டு அடுப்பை கொட்டிக்கிட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய், உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நிறைய கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வேர்க்கடலையும் எள்ளும் எண்ணெய் பொருள் தான், சரிங்களா? அதனால் வேண்டி திட்டமாக அதை நம்மளுக்கு சேர்ந்தா போல் பிடிக்க வர அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். அதுக்கு லைட்டாக சூடு ஏறினா போதும், சரிங்களா? ஏன்னா காந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வறுத்ததுனால காந்த விட்டுறாதீங்க. அந்த பதமாக நம்ம நிதானமாக செஞ்சு எடுக்கிறது தான் டேஸ்ட்டு. வாசமும் சரி, டேஸ்ட்டும் சரி, அட்டகாசமாக இருக்கும். நாக்கில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும், சரிங்களா? இது ரொம்ப ஹெல்த்தி. இது செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், சரிங்களா? பெரியவங்களுமே சாப்பிட்லாம், ஸ்ட்ரென்த்து தான். பெரியவங்க சாப்பிடும்போது சும்மா ஒரு உருண்டை 2 உருண்டை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா இது நம்ம எதுவுமே வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை. பனங்கற்கண்டு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம், நெய், வேர்க்கடலை, எள்ளு தான். அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது, சரிங்களா?
பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த 3 நாள் பீரியட்ஸ் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்களா அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல சுவையான வேர்க்கடலை எள்ளு லட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான லட்டு ஸ்வீட் ரெசிபி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.